பார்வதியெல்லாம் திருந்துமா? திருந்துறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக கிடையாதுங்க. அதெல்லாம் அந்த குற்ற உணர்ச்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொன்னோம்ல. இப்போ நேற்று வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோன்னே ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ போட்டுட்டு அதில் என்ன சொல்லியிருக்கு, முழுக்க முழுக்க வன்மங்க. அது நாங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினது வன்மங்க. அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. அக்ரிமெண்ட்டை போட்டு எங்கள் கண் எதிரே அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு எறிகிறாங்க. போய் நாங்கள் கடைசியாக ஆடியன்ஸை சந்திக்க முடியல. எங்களை விஜய் சேதுபதி கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு பேசலை. நான் சொல்ல வந்த கருத்துக்களை கேட்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா வன்மம். எங்களுக்கு விஜய் சேதுபதி துரோகம் பண்ணிட்டாரு. பிக் பாஸ் டீமு துரோகம் பண்ணிருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா மக்களாகிய நீங்கள் எங்களை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது பிக் பாஸ் வீடு. பிக் பாஸ் வீட்டில் டாஸ்க்கை எப்படி வேணாலும் விளாட்லாம் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. டாஸ்க்கை எப்படி வேணாலும் விளாட்லான்னு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கை மேலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திட்டிக்கங்க, வாய்க்கு பேசிக்கங்க. நீங்கள் காண்டான்னு சொல்லும்போது, அவங்க காமுறுதின்னு சொல்லும்போது வார்த்தையாக இருக்கணும். போடி வாடின்லாம் பேசுகிறீங்க, பிடிச்சி தள்ளுறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறீங்க. மக்கள் நீங்கள் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? அது பிக் பாஸ் வீடுங்க, அப்படி தாங்க நடக்கும். நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை இருக்குது? நான் கமுறுதினா லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறான், நாங்கள் என்னவோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, காசு கட்டி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. நீங்கள் முத்தம் கொடுத்துக்கிறதுக்கும் இருட்டு அறையில் முரட்டு குத்திக்கிறதுக்கும் நாங்கள் தான் வாடிக்கையாளரா நாங்கள் தான் விளக்கு பிடிக்கணுமா உங்களுக்கு? பார்வதி திருந்துற மாதிரியே தெரியல. என்னை சபரியா அந்த கேமில் அடித்தான்ல, கண்ணு எனக்கு இதாகிருச்சுல்ல, கலங்கிருச்சுல்ல. கண்ணு கலங்கி நான் ஒரு வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த வாரத்தில் உங்களை பாராட்டினாரா? நான் ஒரு ட்ராமா போட்டிருந்தேன்னா அன்றைக்கி சபரிக்கு ரெட் கார்டு கிடச்சி சபரி வெளியே போயிருப்பானே. அதெல்லாம் நான் பண்ணலையே. இவங்க போட்ட ட்ராமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ட்ராமான்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்குது பார்வதி. இதை திருத்தவே முடியாது. மக்கள் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலை, எங்களை புரிஞ்சுக்கலை. என் கூட தான் கமருதீன் இருக்கான். அப்புறம் கமருதீன் வேறு எங்கே போவான்? எங்கே போக முடியும்? அவங்க அக்கா வீட்டுக்கெல்லாம் போனான்னா கேவலமாக காரி துப்பிடுவாங்க. எல்லாருமே வீட்டு பக்கத்தே வராதரான்ட்டுருவாங்க. இப்போ என்னென்னா பார்வதிக்கு என்ன ஒரு பிரச்சனை, பார்வதிக்கு கமருதீனுக்குன்னா, ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா அவங்க சம்பளம் கிடைக்காது. சம்பளத்தை அக்ரிமெண்ட் போட்ட பிரகாரம் 1வது நாள்லேருந்து இப்போ 90 நாள் வரைக்கும் விளாண்டு முடிச்சிட்டாங்க. 90 நாள் வரைக்கும் அவங்களுக்கான அக்ரிமெண்ட்டு சுத்தமாக கிடைக்கிறதுக்கு, சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சம்பளம் போட்டிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 20,000 கொடுத்துருப்பாங்க. அந்த 20,000ங்கிறது இன்ட்டு 90ன்னு போட்டால் எங்கேயோ போயிடுச்சு. 18 லட்சம் 20 லட்சம் கிடைக்கணும். ஏன்னா இப்போ 2 பேர்த்துக்குமே கிடைக்காது. பார்வதிக்கும் கிடைக்காது, கமருதீனுக்கும் கிடைக்காது. இந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நம்ம அழகாக ஜாலியாக வெளிநாடு டூரெல்லாம் போடலாம். தாய்லாந்து, அந்தலாந்துன்னு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்டான்னு ஒரு பிளானை போட்டு வச்சுருந்துருக்குங்களா உள்ளே இருக்கும்போது. இப்போ அதெல்லாம் போக முடியாது. அது பிக் பாஸோட ரூல்ஸே அதான். ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான சம்பளம் கிடையாது அப்படிங்கிறதான். இப்போ போட்ட சோறு, அங்கே உட்காந்து இந்த அம்மா குடித்த காப்பி, சண்டை, இது மக்கள் மத்தியில் இவ்வளவு வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டு இது தேவையா உனக்கு? அசிங்கமாக இல்லையா? கமருதீனுக்கும் அசிங்கமாக இல்லையா? வந்துட்டு பேசிட்டு மக்கள் மன்னிச்சுக்கங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அது கேமு, அந்த கேமில் அந்த உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் பண்ணிட்டோம். வன்மத்தை அப்படியே கொண்டாந்து கொட்டுறீங்க. வன்மத்தை சாண்ட்ரா மேலே காட்டுறீங்க. சாண்ட்ரா என்ன தப்பு பண்ணா? நீங்கள் 2 பேரும் பண்ண அக்க போகிற 2 பேருமே போய் பேசுகிறீங்க, 2 பேருமே சொல்கிறீங்க. அந்த இதில் கோர்ட்டு டாஸ்கில் போய் நீங்கள் எல்லாருமே வந்த பிறகு கேமரா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே போய் என்னவோ பண்ணிட்டு வந்தீங்கல்ல. அந்த விஷயத்த நான் சாண்ட்ராட்ட சொன்னேன். சாண்ட்ரா எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன். வெளியே வந்துட்டே பாரு, வீடியோலாம் பாரு, அங்கெல்லாம் எல்லாம் போட்டு திட்டி வச்சுருக்கானுங்க, கர்ணாபுனான்னு திட்டி வச்சுருக்கானுங்க பாரு, அதெல்லாம் கேளு. மக்கள் புரிஞ்சுக்கலையா? இது ஒரு கேம் ஷோ, மக்கள் புரிஞ்சுக்கல. இனிமேல் இது போடுற கேம் ஷோவில் நான் கலந்துக்க மாட்டேன். சர்வேர் ப்ரோக்ராமில் நீ ஜிடிவியில் பண்ணப்பே தெரியும். நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது. வாய் தான், வேறு ஒன்றுமே லாய்க்கு கிடையாது. சும்மா ஒரு எமோஷ்னலாக உன்னை வச்சு இப்படிலாம் நீ ஆரம்பத்துலேருந்தே உன்னை ஏன் கண்டிக்கலை அப்படின்னா, நீங்களாம் அடல்ட்டு, 29 வயசு உனக்கு, அவனுக்கு 32 வயசு கமருதீனுக்கு, 2 பேருமே மேஜரு. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இவ்வளோ நாள் கேட்கலை அப்படிங்கிறதையும் சொன்னார்ல. அப்போயாவது நீங்கள் புரிஞ்சுக்கணுமா? எத்தனை ட்ரிப்பு பிக் பாஸ் நீங்கள் மைக்கை மறைக்காதீங்க, மைக்கை கழட்டி போட்டு பேசாதீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பேசினார்ல. அப்போல்லாம் கண்டுக்கவே இல்லையே. இப்போ வன்மம் மக்கள் வன்மம், என்ன வன்மம்?
ஒன்றுமே புரியல நீ பேசுகிறது பழகிறது. இப்போ உனக்கு என்ன சம்பளம் கட்டு முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரெட் கார்டு கொடுத்துட்டா என்ன சம்பளம் கிடைக்காதா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிக் பாஸில் போட்டியாளர்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க, 5 பேர் ஆனோடனே வந்துடுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அலோடு கிடையாது. அதே போல் பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போயுமே நடக்கும், எல்லாருமே கூப்பிடுவாங்க. பார்வதி கமருதீனை கண்டிப்பாக கூப்பிடவே மாட்டாங்க, கூப்பிட முடியாது. இனிமேல் விஜய் டிவி வந்து ரெட் கார்டு கொடுத்தவங்கள யாரையுமே கூப்பிடாது. ஏற்கனவே அது மாதிரி ரெட் கார்டு வாங்கி வெளியே போனவங்களை கூப்பிடல. இவங்க வந்து என்னவோ நினச்சாங்க, என்னவோ நடந்து போச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வந்து பார்வதி கமருதீனை பயன்படுத்தி துரத்தி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பயன்படுத்திக்கல. பார்வதியும் கமருதீனும் வந்து சரியான ஒரு கேம் விளாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் எமோஷனலை கட்டுப்படுத்தி காணாவிடம் சொல்கிற மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது ஒரு ஃபைனலிஸ்ட்டில் யாராவது ஒருத்தாளாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து தானும் கெட்டு தான் கூட படுத்திருந்தவனையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில் படுக்க போட்டிருக்கு. தண்ணி அடித்து படுத்து கிடப்பான் போல இருக்குது கமருதீனை. இதுவும் தண்ணி அடிச்சுட்டு தான் பேசுது. மூஞ்சியை பார்த்தாலே வேதனையாக இருக்குது. அது மூஞ்சியை பார்க்கும்போதே கன்றாவே இருக்குது, வாந்தியாக வருது. நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதோ தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள்.